சந்திர பகவான் அதாவது ஜென்ம குரு போட்டு படுத்திரும் அப்படி இப்படிம்பாங்க. அப்படி கிடையாது. இந்த சந்திர பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து கடகராசியில வந்து ஆட்சி பெற்ற நிலைமையில இருக்காரு. குரு பகவான் உச்சமாகி பார்க்குறாரு. சோர்ந்து இருக்கிறவனுக்கும் நல்ல ஒரு குதூகலமான ஒரு காலகட்டம் அப்படின்றத சொல்லலாம். ஜென்ம ராசியில வந்து குரு பகவான் வந்தா வனவாசம் அப்படின்றத சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. ராமர் பிறந்த டேட் ஆஃப் பர்த் டைம் வந்து இங்கே யார்கிட்டையுமே கிடையாது. ராமருக்கு வந்து எழுதி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ராமரோட தசாபுத்தி காலங்களை வந்து கால்குலேட் பண்ணால் ஒரு வனவாசம் போகிற மாதிரி இருக்கும். அப்போ அந்த சந்திரன் மீது குரு போகக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்தோம்னா, நல்லா சாப்பாடு சூப்பராக கிடைக்கும். அம்மா கையில் சாப்பாடு சூப்பராக கிடைக்கும். ஒன்று. 2வது விஷயம் அப்படின்றத பார்க்கும்போது, இந்த சந்திரன் மேலே குரு போகும்போது இன்னொரு சில விஷயங்கள் என்னன்னா, அவங்க வந்து சமைக்க கற்றுக்குவாங்க. அதாவது சந்திரன் இருந்தாலும் சரி. கடகராசிக்காரங்களுக்கே வந்து சமையல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிடும். குக்கரை வெடிக்க விட்டாது எப்படியாவது சமையலை வந்து இந்த வருஷம் வந்து கடகராசிக்காரங்க கண்டிப்பாக கற்றுப்பாங்க. அந்த லோன்லினஸ் அப்படின்றது மட்டும் இவங்களுக்கு வரும்.